இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி 1.1ல் 6th பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. 4 சப்டிவிஷனாக கொடுத்துட்டாங்க. முதல்ல விவரித்தல் முறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எழுத்துக்களை பயன்படுத்தி மட்டுமே, லெட்டர்ஸை பயன்படுத்தி மட்டுமே எழுதணும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். P ஈக்குவல் எண்ணம் கொடுத்துட்டாங்க கணத்தில் ஜனவரி, ஜூன், ஜூலை. இதை எப்படி எழுத்து முறையில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி, இப்போ மாதத்தில் ஜனவரிக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஜே வருமா? அப்போ இங்கேயும் ஃபஸ்ட்டு ஜே வருது. அடுத்து ஜூன், ஜூனுக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஜே தான் வரும். அப்போ இங்கேயும் ஜே. ஜூலை இங்கிலீஷில் என்ன வரும்? ஃபஸ்ட் லெட்டர் ஜே. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் விவரித்தல் முறையில் பார்த்தீங்கன்னா, P ஈக்குவல் ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படின்னு எழுதலாமா? அவங்க அடைப்புக்குறியில் கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம லெட்டர்ஸில் மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். Q ஈக்குவல் 7, 11, 13, 17, 19, 23, 29. சரிங்களா? இந்த எல்லா நம்பர்ஸுமே நமக்கு என்னவா இருக்குது? இது எல்லாமே நமக்கு பகா எண். சரிங்களா? அப்போ இந்த பகா எண்ன்றதை விவரித்தல் முறையில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7க்கு முன்னாடி இருக்கிற பகா எண் என்னது? 5 நமக்கு தெரியும். அதே போல் 29க்கு அடுத்து இருக்கிற பகா எண் என்னது? 31. இப்போ ரெண்டு நம்ம வச்சு எழுத முடியுமா? 5க்கும் 31க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் கணம். சரிங்களா? அப்படின்னு இதை லெட்டரில் எழுதலாமா? அதுதான் அங்கே எடுத்து எழுதியிருக்கோம். செகண்ட் சப்டிவிஷன் Q ஈக்குவல் 5 மற்றும் 31க்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம். விவரத்தில் முறையில் எழுதியிருக்கோமா? அப்போ 5க்கும் 31க்கும் இடையில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் கொஷினில் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்துடுமா? அதுதான் இங்கே எழுத்து முறையில் எழுதியிருக்கோம். தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். R ஈக்குவல் X such that X belongs to N, X less than or 5 கொடுத்துருக்காங்களா? ஈக்குவல் கொடுக்கல. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் இல்லாதனால 5க்கும் குறைவான எண்ணாக இருக்கும் மதிப்புகள். இப்போ என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இயலெண்கள்னு சொல்லுவோமா? இப்போ இயலெண்கள் நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். நமக்கு 5க்கு கீழே உள்ள நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் இயலெண்கள் 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ என்னவா இருக்கும்? 1, 2, 3, 4. சரிங்களா? அப்போ இந்த 4 நம்பர்ஸ் தான் நமக்கு எக்ஸோட மதிப்புகள். இங்கே இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது எப்படி எழுதலாம்? R ஈக்குவல் 5ஐ விட சிறிய இயலெண்களின் கணம். இப்போ என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இயலெண்கள் கொடுத்துருக்கிறதும் நமக்கு எக்ஸை விட கம்மியாக இருக்கிற மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ண சொல்லி. அப்போ இது எக்ஸை விட சிறிய இயலெண்களின் கணம் அப்படின்னு எழுதலாமா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். S ஈக்குவல் X such that X ஓர் ஆங்கில மெய்யெழுத்து. இது எப்படி விவரத்தில் முறையில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கில மெய்யெழுத்து அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம்? AEIOU இதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? S ஈக்குவல் ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வர இந்த லெட்டர்ஸ் மெய்யெழுத்துக்களின் கணம் அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எக்ஸ்ன்றதை இப்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஷினாக கொடுத்துட்டும் நம்மளை ஆன்சர் கேட்கலாம். இல்லையே இப்போ நமக்கு 6 மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆன்சரை மென்ஷன் பண்ணிவிட்டு விவரத்தில் முறையில் எழுத்து வடிவத்தில் கொஷின் எழுதுங்க அப்படின்னு நம்மளை கேட்கலாம். சரிங்களா? என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? பட்டியல் முறையா, கணமா, இல்லை விவரத்தில் முறையா அப்படின்னு நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் எடுத்து மென்ஷன் பண்ணுங்கள்.